ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு அல்லது கேது இருந்து 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால் தன்னை விட வயதில் மூத்த பெண்ணுடன் உறவில் இருப்பார். ஆண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் நீச்சகோள் இருந்தால் ஒழுக்கக்கேடு உடையவராக எந்த பெண்ணிடமும் தீய சிந்தனை கொண்டு பழகுவார். ஆண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சனி மற்றும் சுக்கிரன் இருந்தால் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணுடன் தொடர்பில் இருப்பார். லக்ன பாதக ஸ்தானம் அமைந்த கிரகத்தின் தசாப்தி காலங்களில் அந்த கிரகங்கள் காதலை கொடுக்கின்றன. இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். மிதுன லக்னம், கும்பராசி, 2 புதன், 3 சூரியன், 4 சுக்கிரன், 7 குரு, 9 சந்திரன், 10 செவ்வாய். முக்கியமான கிரகங்கள் மட்டும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உதாரண ஜாதகம், கள்ளக்காதல் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகம். லக்னாதிபதி புதன் 2 5ஆம் வீடு காதலை குறிக்கும். அந்த வீட்டுக்குரியவர் நீசம், அவரை செவ்வாய் பார்க்கின்றார். இங்கு கணவரை குறிக்கும் செவ்வாய் குருவின் சாரத்தில் இருக்கின்றார். மிதுனத்திற்கு குரு 7ஆம் அதிபதியாகி பாதகாதிபதியாகி 7இல் தனித்திருக்கின்றார். உபய லக்னங்களுக்கு குரு மற்றும் புதன் தனித்து கேந்திரங்களில் இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். பொதுவாக களத்திரகாரகன் சுக்கிரனை எழுப்போம். அவர் நீசம், 7ஆம் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பில் பிளஸ் மாரகாதிபதி அமைப்பில் இருக்கின்றார். அப்போ சுக்கிரனும் வலிமை இழந்தார். 7ஆம் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷ நிலையில் முதலில் திருமண யோகம் வந்துவிட்டதான்னு பார்த்தால் திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் தொடர்பில்லாமல் 1, 2, 7 தொடர்பில்லாமல் திருமணம் பெறாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பெண்ணின் ஆரம்ப தசை பார்த்திங்கன்னா செவ்வாய். அதாவது அவிட்ட நட்சத்திரம் என்றால் ஆரம்ப தசை செவ்வாய், அடுத்து ராகு, பின்னர் குரு. குரு லக்னத்தோடும் 7ஆம் வீட்டோடும் சம்பந்தப்படுகின்றார். புதன் 2ஆம் வீட்டில் குருவின் சாரத்தில் இருக்கின்றார். அப்போ 2ஆம் வீட்டோடு சார வழியில் குரு சம்பந்தப்படுகின்றார். செவ்வாயும் குருவின் சாரத்தில் இருந்து சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ 5 கூடிய சுக்கிரன் லக்னாதிபதி புதன். அப்போ 5 கூடிய சுக்கிரன் லக்னாதிபதி புதன், 2ஆம் வீட்டில் உள்ள புதன் குருவோடு சம்பந்தப்படுகின்றார். அதே நேரம் சுக்கிரனோடும் சம்பந்தப்படுகின்றார். செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும் குரு நட்சத்திரத்தில் அதாவது குரு சாரத்தில் அமைந்து ஒன்றுக்கொன்று திரிகோணமாகி 7இல் அமர்ந்த குருவுடன் தொடர்பு பெற்று லக்ன அதிபதியான புதன் 2இல் அமைந்ததால் லக்ன தொடர்பும் 2ஆம் தொடர்பும் புதன் தருகின்றார். எனவே 1, 2, 7 தொடர்பு கிடைக்கின்றது. அதாவது திருமண காலம் வந்துவிட்டது. அப்போ என்னதான் இங்கு பிரச்சனை? கள்ளக்காதல் எப்படி வந்தது? நடப்பது பாதகாதிபதி குரு தசை. அவருக்கு திரிகோணத்தில் யார் இருக்கிறார் என்று பாருங்கள். சூரியன் வலுவாக இருக்கின்றார். 2 பேரும் சுக்கிரன் சாரத்தில் இருக்கின்றனர். சூரியனை பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். குருவை பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் இருக்கின்றார். சூரியனை பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். குருவை பார்த்தீங்கன்னா பூராடத்தில் இருக்கின்றார். சுக்கிரன் அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது 2 பேருக்கும் சாரம் கொடுத்த சுக்கிரன் நீசம். அதன் காரணமாக கள்ளக்காதல் உருவாகின்றது. நல்ல காதல் இல்லாமல் கள்ளக்காதல் உருவாகின்றது. திருமணம் நடக்கும் முன்னரே கணவன் மனைவி அதாவது லேட்டஸ்டாக இப்போ போகுது இல்லையா, திருமணம் நடக்கும் முன்னரே என்ன செய்கிறார்கள்? கணவன் மனைவி போல் குடும்பம் நடத்திவிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்வார்கள். தசாநாதனுக்கு நீச தொடர்பு கிடைத்தால் அந்த பெண் தனது கற்பை இழப்பாள் என்பதும் ஒரு மாற்ற முடியாத விதி. நீச சுக்கிரன் பாருங்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அமைந்து அதே நேரத்தில் நீச பலனை சந்திரனுக்கு கொடுக்கின்றார். அந்த சந்திரன் நிற்பது அவிட்ட நட்சத்திரத்தில். அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கின்றார். சுக்கிரன் என்பது செவ்வாய்க்கு தனது நீச பலனை பரிபூர்ணமாக கொடுக்கின்றார். இதன் விளைவு செவ்வாய் எனும் ஆணும் புதன் எனும் காதலனும் நீச நிலை பெற்றனர். அதனால்
சம்பந்தப்பட்ட ஆணும் கள்ளக்காதலுக்கு துணை போகின்றார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். மகர லக்னம், மீன ராசி, 3 சந்திரன், 4 கேது, 5 குரு, 7 புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் சனி, 8 செவ்வாய், 10 ராகு. மகர லக்னம் லக்னாதிபதி பாவக்கிரகமாகி 7 லக்னத்தை தன் பார்வையில் வைத்திருக்கின்றார். அதாவது மகர லக்னம் லக்னாதிபதி பாவக்கிரகமாகி 7 இருக்கின்றார். லக்னத்தை தன் பார்வையில் வைத்திருக்கிறார். பாவக்கிரகமாக இருந்தால் அந்த கிரகம் தன் வீட்டை பார்க்கக்கூடாது என்று கூறுவார்கள். அப்படி பார்த்தால் பாவக்கிரக ஒளியாகிய அதன் ஒளி, அதாவது பார்வை, கெடுதல் செய்யும் தன்மையுடையது. பாவக்கிரகங்களின் ஒளி எப்போதும் கெடுதல் செய்யக்கூடிய ஒளி. அதனால் தான் அவர் அந்த கிரகங்களை பாவக்கிரகங்கள் என்று சொல்கின்றோம். சனி, அதாவது மகர லக்னம், சனி அவரின் வீடு. அப்போ லக்னமாக வந்தாலும் சனி தானே, பாவக்கிரகம்தானே. ஒரு சுபரோடு சேர்ந்திருந்து அவர் வீட்டை பார்ப்பது வேறு. இங்கு 7 புதன், சூரியன், சுக்கிரன் என கிரக யுத்தம் இங்கு இடம்பெறுகிறது. இதில் சனியும் ஒருவராக இருக்கின்றார். அந்த கிரக யுத்தத்தில் பங்கு கொள்ளும் அனைத்து கிரகங்களும் லக்னத்தை தாக்குகின்றன. லக்னம் பலத்த அடி வாங்குகிறது. 7ஆம் இடமும் பலத்த அடி வாங்குகிறது. அதே நேரம் லக்னத்தை குரு பார்க்கின்றார். விரியாதிபதியாக இருந்தாலும் சுபராகி 3 குடையவராகி பார்க்கின்றார். இங்கு லக்னத்தை குரு பார்க்கின்றார், பரவாயில்லை. 7ஆம் இடத்தை இதே குரு பார்த்திருந்தால் திருமண வாழ்க்கை அமைந்திருக்கும். ஆனால் 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, சுபர் பார்வை இல்லை. லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கின்றது. சுயமாக நிற்கும், அதாவது அப்போ லக்னத்தை குரு பார்க்கின்றார் என்றால் சுயமாக நிற்கும் தன்மையை அளிப்பார் என்று சொல்லலாம். நவாம்சத்தில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கின்றார். ராசியில் சனிக்கு கடும் எதிரியான சூரியன் 7 வந்து புதன், சுக்கிரன் லக்னாதிபதியோடு இணைந்திருக்கின்றார். இங்கு புதன் யார் என்று பார்த்தால் 6ஆம் அதிபதி. அப்போ லக்னாதிபதிக்கு அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி தொடர்பு. 3ஆம் அதிபதி பகை வீட்டில். அப்போ இந்த அமைப்புகள் ஜாதகியின் வீரியத்தை குறைக்கிறது. சுகஸ்தானத்தில் கேது இருக்கின்றார். அந்த வீட்டு அதிபதி 8 போய் மறைகின்றார். நவாம்சத்தில் நீசமாக இருக்கின்றார். அப்போ சுகக்கேடு. சனியுடன் சுக்கிரன் சேர்ந்தால் அதீத காம உணர்வுகள் வரும். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். அதனால் ஜாதகி தன்னை விட 2 வயது குறைந்த பையனை காதலித்து திருமணத்துக்கு முன்னமே தன்னை அவனுக்கு பலமுறை விருந்தாக்கி அவனை மகிழ்வித்தது மட்டுமல்லாமல் அவளும் அதில் இன்பம் துய்த்தாள். இவள் மீது பைத்தியமாகிவிட்டாள். வயது கூடிய பெண் என்பதனால் அந்த பையனின் பெற்றோர் திருமணம் செய்ய மறுத்து விட்டனர். அந்த பையன் போராடி ஒரு விதமாக பெற்றோரை சம்மதிக்க வைத்து விட்டான். ஆனால் இந்த பெண் திருமணத்துக்கு மறுத்து விட்டாள். இதற்கு காரணம் திருமண பேச்சின் போது பையனின் தந்தை இவளை தனியே சந்தித்து பேசிய தகாத வார்த்தைகள். இவள் ஒரேடியாக மறுத்து விட்டாள். வேறு இடத்தில் அவனுக்கு திருமணமாகியது. கடைசி வரை இவள் தனிவரமாகவே வாழ்ந்தாள். பிடிவாத குணம், வளைந்து கொடுத்து போகாத தன்மை. லக்னத்தின் மீது 4 கிரகங்களின் பார்வை. அதே நேரத்தில் லக்னாதிபதியோடும் அந்த கிரகங்கள் தொடர்பு. இவளுக்கு முரட்டு குணத்தை கொடுத்தன. 7 சுக்கிரனுடன் சனியின் சேர்க்கை. இருவரும் சேர்ந்தால் அதீத காம உணர்வு. பிஞ்சிலேயே பழுத்து விட்டாள். 7ஆம் வீட்டில் 4 கிரகங்கள். கடுமையான கிரக யுத்தம். களத்திரகாரகன் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகிவிட்டார். 7ஆம் வீட்டில் 4 கிரகங்கள். கடுமையான கிரக யுத்தம். இந்த யுத்தத்தில் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகிவிட்டான். அதோடு லக்னத்தின் மேல் 6 மற்றும் 8ஆம் அதிபதிகளின் பார்வை விழுகிறது. அவளுக்கு திருமண வாழ்வு இல்லாமல் போய்விட்டது.